இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பக்கத்தில் வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. ஹோட்டல்னால் வயலே ஃபிஷ் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹோட்டல் வந்து எப்படின்னா, நல்ல அந்த காலத்து ஒரு டேனிஷில் நம்ம படத்துலலாம் பார்க்குற அந்த ஹோட்டல்ஸ் மாதிரி கொஞ்சம் ஃபாரின் ஹோட்டல்ஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஹோட்டல்ஸ் பார்க்க தான் இப்போ நாங்கள் போய்கிட்டுருக்கோம். இப்போ இந்த ஹோட்டல் வந்து நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இப்போ நாங்கள் காரில் போய்ட்டுருக்கோம். பட் நாங்கள் போகிற வழியில் இந்த மாதிரி தான் லொக்கேஷன் இருக்கும். 2 பக்கமும் ஒரே புல் அந்த மாதிரியே தான் இருந்துகிட்டே இருக்கும். அதை தாண்டி தான் நாங்கள் இப்போ போகிறோம். இது இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஹோட்டல் போய்டும். அந்த ஹோட்டல் ஆக்சுவலாக நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதில் அந்த ஹோட்டல் வந்து ஸ்பா செட்டப்போடு இருக்கும். அது ஒரு காலத்தில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சு அப்படின்னு இங்கே கூட இருக்கிற சுற்றி இருக்கிற மக்கள் எல்லோரும் என்கிட்ட சொன்னாங்க. இது ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. இப்போ அதை தான் இப்போ அங்கே பின்னாடி தெரிகிற ஹோட்டல் வந்து இப்போ அட் ப்ரெசென்ட் ஹோட்டலாக இருக்குது. பட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இது ஆக்சுவலாக ஒரு சைக்காட்ரிஸ்ட்கான ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சு. நீங்கள் பார்க்குற இந்த பாட்டமில் இருக்கிறதுக்கு வந்து இப்போ அட் ப்ரெசென்ட் மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது ஒரு சின்ன ஸ்டெப் தெரியும். அந்த ஸ்டெப்பில் இருந்து நம்ம இப்போ கீழே பார்க்குற கிரவுண்டு வரைக்கும் நார்மலாக ஒரு ஸ்டெப் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்துச்சு. அப்போ என்ன ஒன்றா அந்த காலத்தில் இந்த பிரெயினில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கிறவங்க அங்கே ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே உட்காந்து டீ காஃபி அந்த மாதிரிலாம் குடிப்பாங்க. அந்த குடிக்கிற டைமில் அந்த ஸ்டெப்பில் இருந்து நிறைய பேர் கீழே விழுந்து இறந்துருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இப்போ ப்ராப்பரான ஒரு ஹோட்டலாக இருக்குது. அதே மாதிரி இங்கே டேனிஷ் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்க நாங்கள் இங்கேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு சின்ன ஒரு சீ இருக்குது. நம்ம சீலேருந்து வரக்கூடிய ஒரு சின்ன ஆறு மாதிரி இந்த இடத்துல வந்து எண்ட் ஆகுது. இது ப்ராப்பராக எங்கே இருக்குன்னா வயலே ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன முக்கு மாதிரி வர்ற இடத்துல கடல் பக்கத்தில் இருந்தால் அந்த மக்கள் எல்லாருமே சீக்கிரமாக குணமாயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது டேனிஷ் கவர்மெண்ட்டோட ஒரு நம்பிக்கையாகவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கடல் ஓரமாக இருக்கக்கூடிய பகுதி இடங்களில் இப்போ ஹோட்டலில் இருக்கிற பல விஷயங்கள் வந்து முன்னாடி சைக்காட்ரிஸ்ட் இடமா இருந்துச்சு. இப்போது நீங்கள் பார்க்குற இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி ஒரு சின்ன பிளேஸ் ஒன்று இருக்குது. அந்த பிளேஸில் இப்போவும் சைக்காட்ரிஸ்ட்காக வச்சுருக்காங்க. பிரெயினில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கிறவங்க அவங்க எல்லாத்துக்குமே அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. இந்த ஹோட்டல் யாராச்சும் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்கள். பட் இந்த ஹோட்டல் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணணும் டென்மார்க்கில். தேங்க்யூ. இப்போது அந்த ஹோட்டல் பற்றி பார்த்தோம்ல, அதை பார்த்து முடித்ததுக்கப்புறமா நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே திரும்ப கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி வர்றப்போ பார்த்தோன்னா, இப்போ ஆக்சுவலாக நாங்கள் வீடியோ எடுத்தது பேசுனது எல்லாமே ஹோட்டலோட ஃப்ரண்ட் சைடு. இது வந்து ஹோட்டலோட பேக் சைடு. இந்த மாதிரி ஒரு வழி தான் இருக்கும் அந்த ஹோட்டல்லேருந்து நம்ம வெளியே வர்றப்போ. இந்த ரைட்டில் இருக்கிறதெல்லாம் கார் பார்க்கிங்கு, லெஃப்ட்டில் தான் அதோட ஹோட்டல் இருக்குது. இந்த இடத்துல தான் நாங்கள் இப்போது வந்து பார்த்துட்டு இப்போ திரும்ப நாங்கள் ரிட்டன் வந்து ரூம் போய்ட்டுருக்கோம். இந்த ஹோட்டல் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஹோட்டல் பற்றி வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு